திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29 பிரம்மாண்ட திறப்பு விழா. சென்னை கிரீன்வேஸ் சாலை அரசு இல்லத்தை காலி செய்கிறார் EPS. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கிரீன்வேஸ் சாலை அரசு இல்லத்தை காலி செய்துவிட்டு ராயப்பேட்டையில் உள்ள வீட்டிற்கு குடிபெயர இருக்கிறார். மேலும் தகவலை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம், முழு தகவலையும் சொல்லுங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கிரீன்வேஸ் சாலையில் இருக்கக்கூடிய அரசு இல்லத்தை காலி செய்துவிட்டு ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய வீட்டிற்கு குடிபெயர இருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கான பணிகள் என்பது EPS தரப்புல தொடங்கியிருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. ஓரிரு நாட்கள்ல முழுமையாக அரசு இல்லம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்த நிலையில் அந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் மற்றும் கோப்புகள் அனைத்துமே எடுத்துச் சென்று அந்த புதிய வீட்டிற்கு மாற்றம் செய்யக்கூடிய பணிகள் என்பது துவங்கியிருப்பதாக தகவல்கள் இருக்கிறது. குறிப்பாக இந்த இல்லத்தை பொறுத்தமட்டில் 2011ஆம் ஆண்டு அமைச்சராக கிரீன்வேஸ் சாலை இல்லத்துல அரசுடைய இல்லத்துல எடப்பாடி பழனிசாமி குடிபெயர்ந்தார். செவந்தி இல்லம் என்று சொல்லக்கூடிய இந்த இல்லத்தில் இருந்தால் தன்னுடைய அரசு பணிகள் மற்றும் அலுவல் பணி என 2 பணிகளுமே அவர் கவனித்து வந்தார். குறிப்பாக அமைச்சராக பொறுப்பேற்ற போது 2011 இந்த வீட்டிற்கு குடிபெயர்ந்தார். அதன் பிறகாக 2016 முதலமைச்சராக ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகாக முதலமைச்சராக அதன் தொடர்ச்சியாக 2021 என எதிர்கட்சி தலைவராக என மொத்தமாக 15 ஆண்டுகள் இதே இல்லத்துலதான் வாழ்ந்து வந்தார். இந்த நிலையில தான் தற்போது அதிமுக எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அந்த இல்லத்தை காலி செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தது. எனவே அரசு ஒதுக்கீடு செய்திருந்த அந்த இல்லத்தை காலி செய்துவிட்டு ராயப்பேட்டை அதிமுக அலுவலகத்திற்கு அருகாமையிலேயே வேறொரு வீடு பார்த்து தற்போது அந்த வீட்டிற்கு குடிபெயர்வதற்கு EPS அவர்கள் தயாராகி இருக்கிறார். கிரீன்வேஸ் சாலையில் இருக்கக்கூடிய பொருட்கள் மற்றும் அவரது இல்லத்தில் இருக்கக்கூடிய மற்ற அனைத்து விஷயங்களையுமே எடுத்து செல்வதற்கான அந்த பணிகளையும் அதிமுக தரப்புல முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தாயமானவன். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கிரீன்வேஸ் சாலை அரசு இல்லத்தை காலி செய்துவிட்டு ராயப்பேட்டையில் உள்ள வீட்டிற்கு குடிபெயர இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்தோம். திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29 பிரம்மாண்ட திறப்பு விழா.